உங்க கரும்பு மிஷின்ல அதிகமான சத்தமும் அதிகமான சூடு வந்தா கஸ்டமர் எப்படிங்க வாங்குவாங்க? எப்படி நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க சொல்லுங்க. ஒரு கரும்பு மிஷின்ல 3 தடவை 4 தடவை விட்டுமே ஜூஸ் பாதி சக்கையோட போயிருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாபம்ங்கிறது வரவே வராதுங்க. சொந்த தயாரிப்புல எங்க மிஷின்ல யூஸ் பண்ணிருக்கிற டெக்னாலஜி வேற எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த பீமா மிஷினை நீங்க ஃப்ரீயாவே எடுத்துட்டு போயிடலாம். கரும்பு ஜூஸ் பிசினஸ்ல ஹைஜீனிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம மிஷின்ல என்ன பண்ணிருக்கோம் தெரியுங்களா? கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கு வேணா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஆனா அதை ஜூஸா வெளியே எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பொதுவாகவே நம்ம ரோட் சைடில், அதுக்கப்புறம் ஜூஸ் கடையில், அதுக்கப்புறம் மால் சைடில் எல்லா பக்கமும் பார்த்துட்டீங்க அப்படின்னா சுகர் கேன் ஜூஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சேல்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது மூலிமா எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறது முதல் கொண்டு நமக்கு தெரியும். இப்போ உங்கள் சில பேர் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நல்ல பிஸ்னஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன் மிஷின் வாங்கி வைக்கிறது தான். ஆமாங்க, இது மூலிமா நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும். ஆனால் இங்கே பல பேர்த்துக்கு என்ன தெரியாது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு நல்ல சுகர் கேன் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது இங்கே பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எம்டிஎம்மோட பீமா சுகர் கேன் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மிஷினுக்கும் மற்ற கம்பெனியில் வாங்கக்கூடிய மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயமே மிஷினில் இருக்கிற ரோலர்ஸை பற்றி தாங்க. இப்போ மற்ற கம்பெனிலெலாம் பார்த்துட்டிங்கன்னா 2லேருந்து 2.5 இன்ச் ரோலர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தான் 3 இன்ச் ரோலர் கொடுத்துருக்கோம். மற்ற கம்பெனியில் பார்க்கும்போது 2 ரோலர் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம எம்டிஎம்மில் 3 ரோலர்ஸ் கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் தாண்டி இது ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியல் ரோலருங்க. ஆமாங்க, இது வந்து SS 304ல் நம்ம ரோலர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்குங்க. இந்த ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹைஜீனிக்காக இருக்கிறத தாண்டி ஒரே தடவையில் ஜூஸ் எடுத்துட முடியும். மற்ற கம்பெனியில் நீங்கள் மிஷின் வாங்கினீங்கன்னா ஹைஜீனிக்காகவும் இருக்காது. 3-4 தடவை வந்து நீங்கள் விட்டு ஜூஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்பவும் முழுசாக வருமானு கேட்டால் வராது. அடுத்தது இதில் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் சுவிட்ச் இருக்குங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கரும்பு விட்டுட்டு இருக்கீங்க, அப்போ டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரும்பை கஷ்டப்பட்டு பிடிச்சி வெளியே இழுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அடுத்தது கரண்ட் எப்போ வருதோ அப்போ ரிவர்ஸ் சுவிட்ச் போட்டு விட்டீங்கன்னா கரும்பு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஸோ இந்த ஸ்பெக்கும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மற்ற கம்பெனியில் பவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ நீங்கள் கரும்பு விட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அந்த கரும்பு ஜூஸை வாங்குறதுக்கு. ஆனால் இதுவே நம்ம எம்டிஎம்ல நீங்கள் வாங்கும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு மொத்த ஜூஸையும் எடுத்து உங்கள் கஸ்டமர்ஸை வந்து வெயிட் பண்ணாமல் உங்களால் ஜூஸ் கொடுக்க முடியும். இதனால பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப ரொம்ப ரிலையபிளாகவும் நடக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம எம்டிஎம்ல நீங்கள் சுகர் கேன் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது இதில் ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடிய எல்லா பார்ட்ஸையுமே வந்து நம்ம எப்போ வேணாலும் டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்களால க்ளீன் பண்ணிக்க முடியும். மற்ற கம்பெனிகள்லாம் எல்லாமே அட்டாச் ஆகிருக்குங்க. அதனால க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும். ஸோ அதனால க்ளீன் பண்ணாமல் இருப்போம். ஸோ நம்ம மிஷின் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே டிஸ்மேண்டிலுங்கிறதுனால ஈஸியாக கலட்டி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு ரொம்ப ஹைஜீனிக்காக உங்கள் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்க முடியும். அடுத்தது இதில் கொடுக்கக்கூடிய சவுண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆமாங்க, கஸ்டமர் சுற்றி உட்காந்துருக்கும் போது கட 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 தட தரன்னு சவுண்டு கேட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும். பழைய மிஷினில் இருந்துச்சு, இப்போ புது மிஷின்லையுமே பல இடங்கள்ல சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏன்னா அதில் யூஸ் பண்ணிக்க மோட்டார்ஸ் அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணி பல ஆரம்பிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நாய்ஸ் லெஸ்ஸாக நம்மளோட மிஷின்ஸை ரெடி பண்ணியிருக்கிறதுனால மிஷின் வந்து நீங்கள் கடைக்குள்ளேயே வச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு எந்த சத்தமும் வராது. ஸோ இதனால உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அடுத்தது இதோட பெரிய ப்ளஸ்ஸே இதோட காம்பேக்ட் சைஸ் தாங்க. ஆமாங்க, இந்த காம்பேக்டாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு வேணாலும் கொண்டு போய் நீங்கள் இந்த மிஷினை வச்சு ஜூஸ் கறந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும். இல்லைப்பா நான் கடை தான் வச்சுருக்கேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்களே கொண்டு போய் கடையில் அட்டாச் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப காம்பேக்ட் சைஸில் தான் நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு ஓன் மேனுஃபேக்சரிங் மிஷின். நம்மளோட இடத்துல தான் வந்து இது மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறோம். ஸோ அதனால நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி. ஏன்னா பார்த்து பார்த்து பண்ணுறதுனால ஓன் மேனுஃபேக்சரிங்கில் எங்கெல்லாம் மிஷின்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுவும் ஒரு பெரிய ரீசன் நீங்கள் எம்டிஎம்ல மிஷின் தாராளமாக வாங்கலாம் அப்படிங்க. ஓகேங்க, இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான நேரம் இதுதான். அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா லாபம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 250 கப்பு நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம மிஷின் 1 மணி நேரத்துலேயே 250 கப்பை கொடுத்துரும். சரி, நம்ம ஒரு மினிமமாக ஒரு நாளைக்கு நீங்கள் 250 கப்பு விற்கிறீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு 20 ரூபான்னு போட்டாலும் 250 × 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா அப்படிங்கிறது ஒரு நாள் உங்களோட லாப காசாக இருக்கும்.
சரி அதுல வந்து இந்த கரும்புக்கு அது இதுன்னு போட்டாலுமே உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 3000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லாபமா வந்து ஒரு நாளைக்கு கிடைச்சிரும். இதுவே நீங்க இதை ஒரு மாசம் ஓட்டுறீங்க அப்படின்னா 90000 ரூபாய் ஆச்சுங்க. இந்த மிஷின் காசை நீங்க வெறும் ஒரு மாசத்துல எடுத்துடலாம். அது போக உங்க கையில கிட்டத்தட்ட அமௌண்ட் இருக்கும். ஸோ இவ்வளவு லாபம் தரக்கூடிய இந்த பிஸ்னஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது சரியான நேரம். ஏன்னா இப்போ இந்த மிஷினுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆஃபரோட இந்த மிஷினை வாங்கி உங்க பிஸ்னஸை மேலுக்கு மேலும் கொண்டு போகிறதுக்கு ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.